தற்போதைய செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவது தொடர்பாக போலீசார் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். மதன், அவருடைய சகோதரர் தரப்பிலிருந்து தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் தகவல் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய வீட்டின் அருகே வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரைக்கும் 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கை செம்பியம் காவல்துறையினர் நியாயமாக விசாரிக்கவில்லை என்று தெரிவித்து இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங் உடைய சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல முக்கிய அரசியல் கட்சிகள் தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து சந்தேகம் இருந்து வருகிறது. எனவே மாநில காவல்துறை இந்த வழக்கை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார். அதே போல இந்த வழக்கில் தொடர்புடைய சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருகிறார்கள். இவர்கள் 2 பேரையும் கைது செய்வதற்கான அந்த முழுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்கவில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவது அவசியம் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை எந்த ஒரு முறையாக புலன் விசாரணை நடத்தவில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டியது அவசியம் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் பதிலளிப்பதற்கான கால அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து இந்த ஒரு வழக்கு தொடர்பாக வரும் ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 21ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார். நன்றி மதன், இது குறித்த விவரங்களுக்காக.